ஒரு சர்வேல நீங்கள் பிளைண்டாக இருப்பீங்களா இல்லை டெஃபாக இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு எல்லாருமே டெஃபாக இருக்க தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லைங்க. அந்த இடத்துல நீங்களோ நானும் இருந்திருந்தா கூட நம்ம டெஃபாக இருக்க தான் ஆசைப்பட்டிருப்போம். ஏன்னா வி நோ தட் கண்ணு எந்த அளவுக்கு முக்கியம்னு நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு முக்கியமான கண்ணை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான 5 பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 5வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு மிஸ்டர் நியூ சிட்டி. உங்கள் ஐ பவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம ஸ்பெக்ஸ் பிளானில் ட்ரெண்டியான ஃப்ரேம்ஸ், சன்கிளாசஸ், கான்டாக்ட் லென்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் வேணுமா? மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 1, 20-20-20 ரூல். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி IPL T20 கிடையாதுங்க. நாம் ரொம்ப நேரம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆயிரும். இதுக்கு பெயர் டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கம்மி பண்ணுறது? நீங்கள் 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக டிவி, மொபைல், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே ஒரு 20 செகண்ட்ஸ் கேப் எடுங்க. இந்த 20 செகண்ட்ஸ் கேப்பில் 20 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பாருங்கள். இப்படி பார்க்குறதுனால நம்மளோட ஐ ஸ்ட்ரெயின் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரூல் நம்பர் 2, அட்ஜஸ்ட் யுவர் ஸ்க்ரீன் பிரைட்னஸ். நீங்கள் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரூம் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஒரு சில எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் ஆட்டோ பிரைட்னஸ் லெவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரூம் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 3, ஸ்க்ரீன் பிலோ யுவர் ஐ லெவல். நம்ம எந்த கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாலுமே நம்ம ஐ லெவல்லேருந்து 1 ஃபீட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறனால நம்ம கண்ணுக்கு டைரெக்டாக பாஸ் ஆகிற அந்த ப்ளூ லைட் வந்து ரிடியூஸ் ஆகும். 1 ஃபீட் டிஸ்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறனால நம்ம கேஜெட்ஸோட ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கிற ஃபாண்ட் சைஸை பார்த்தா கூட நம்மளோட ஐ ஸ்ட்ரெயின் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால அந்த ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 4, பிளிங்க் மோர். நீங்கள் ரொம்ப நேரம் ஏசி என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐஸ் வந்து ட்ரை ஆகிரும். இதை தவிர்க்க நம்ம அதிகமாக வந்து பிளிங்க் பண்ணணும். இப்படி பிளிங்க் பண்ணுறனால நம்ம கண்ணில் உள்ள தண்ணி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி ஸ்ப்ரெட் ஆகுறனால நம்ம ட்ரை ஐயை வந்து தவிர்க்கலாம். அட் த சேம் டைம் அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு நம்ம பிரேக் எடுத்துக்கிறதும் நல்லது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் நம்பர் 5, யூஸ் ஐ ப்ரொடெக்ஷன் கிளாஸ். நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே அதிகமாக அதுலேருந்து ப்ளூ லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ அந்த லைட்னால ட்ரை ஐ, அப்புறம் ஸ்லீப்பிங் டிஸார்டர், ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், இது மாதிரி சில இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஸ்டம் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா 90% ஆஃப் லைட்டை நம்ம தவிர்த்து இந்த மாதிரி டிஸார்டர்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதிகமாக சிஸ்டம் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். நியூ சிட்டி ஸ்குவாட்ஸ்.